ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரெடி ஆயிட்டேன். எங்கன்னா, நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சின்னதா ஒரு ஃபங்ஷன் இருக்கு. பியூபர்ட்டி ஃபங்ஷன். மழை வந்துட்டுருக்கறதுனால சாரி கட்ட முடியல. அதனால ட்ரெஸ் கோட்லயே போயிடலான்னு நானும் என்னுடைய பாப்பா ரெடி ஆயிட்டோம். வீட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரே மழை, புயல். அதனால மேலே இருந்த மண்ணு எல்லாமே கீழ வந்துரும். அதனால நானும் என்னுடைய பாப்பா சேர்ந்து 2 பேருமே வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டா. பியூபர்ட்டி ஃபங்ஷன்ல நான் ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணேன். கொலீக்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ புடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பொண்ணோடைய அம்மா வந்துட்டு, எவ்வளோ ஃபோட்டோ வேணுமானா புடிச்சுக்கோங்க. ஆனா Instagram, Facebook அப்டேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ Facebook, Instagramல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்குறாங்க ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ போட்டா. அதனாலேயே அவங்க அம்மா பாதி அவாய்ட் பண்ணிடுறாங்களாம். விஷயமான பரவாயில்ல, அவளுக்கு அம்மான்ற ஒருத்தை கைட் பண்றதுக்கு இருக்கா. ஆனா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கிடையாது. அண்ணன் தான் ஃபுல்லா வளர்த்து அண்ணா அண்ணி தான் எல்லாருமே வளர்த்தாங்க அவளை. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வயிற்று வலி வரும்போது எனக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா நான் என்னுடைய கஷ்டத்தை சொல்லியிருப்பேன். அண்ணிக்கிட்ட போய் சொல்றது ஒரே வேஸ்ட்டு. ஏன்னா பொண்ணாயி என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சிருந்தா அவங்க அண்ணியா இருந்திருக்க மாட்டாங்க, என் தாயா இருப்பாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. வாட்டி காலேஜ் காரிடார்ல உட்காந்து அழுதுருக்கா. நாங்களும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். நல்லா ஒரு நாள் கால் பண்ணி அந்த விஷயத்த சொன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அன்னிக்காரி வந்து ஒரு வயசானவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அதனாலேயே என் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சுடி. இதோடைய கர்மா பலன் கண்டிப்பா அவ அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டா.